வணக்கம் மக்களே. புத்தர் பிறந்த பூமி இன்று கதறி அழுகிறது. அது எந்த நாடு அப்படின்னா இந்தியாவோட பக்கத்து அண்டை மாநிலங்கள். இந்தியாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, இந்தியாவை சுற்றியுள்ள அத்தனை நாடுகளுமே தொடர்ந்து உள்நாட்டு பிரச்சனையில் சிக்கி கொண்டு தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா இதே மாதிரி தான் உள்நாட்டு பிரச்சனையால் ராஜபக்ச குடும்பத்தினர் அடித்து விரட்டப்பட்டார்கள். அதே மாதிரி பங்களாதேஷு, மாலத்தீவு, பாகிஸ்தான், நமக்கு பக்கத்தில் உள்ள நாடு, அமைதியாக உள்ள ஒரே நாடு எதுனா அது பூட்டான் தான். சரி, அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா நேபாளத்தில் மிகப்பெரிய மாணவர் புரட்சி, குறிப்பாக தற்காலிக இளைஞர்கள் ஜென் இஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா, ஜென்ரேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ளது ஜென்ரேஷன் இஜெட். அவர்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக, அந்த நாட்டு பிரதமர் அதிபர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம், குறிப்பாக மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அவங்க வீதியில் இறங்கி போராடினது இன்றைக்கி உலகத்தையே உற்று நோக்கி வைக்குள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேபாளத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேபாளத்தில் அங்கே சமூக வலைதளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 26 சமூக வலைதளங்களை முடக்கிறதுக்கு அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. சமூக வலைதளங்கள்னால் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரி சமூக வலைதளங்களுக்கு பலமுறை நோட்டீஸ் கொடுத்து, நீங்கள் நேபாளத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அரசுக்கு எதிரான கருத்துக்களை அதிகம் இது பண்ணக்கூடாது, ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேபாள அரசு இந்த சமூக வலைதளங்களை கேட்டுக்கிடுச்சு. ஆனால் எந்த விதமான அந்த சமூக வலைதளங்கள் எதுவுமே அந்த அரசோட உத்தரவை ஃபாலோ பண்ணல. ஏன் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் அங்கே போட்டு அதற்கு பல சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை சட்டத்திட்டம் இதுக்கு நிறைய செலவாகும். அதுபோக அதை ஃபாலோ பண்ணாட்டினா அங்கே கைது இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா பல நாடுகள் அப்படி இருக்கிறதுனால தான் யூடியூப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து எந்த ஒரு நாடுமே மேக்ஸிமம் அந்தந்த ஊர்களில், அந்தந்த நாடுகளில் இந்த மாதிரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் நேபா கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் அந்த நாட்டில் வைரலாகி பரவி இருந்திருக்கு சமூக வலைதளங்களில். அதில் நேபாளோட ஆட்சியாளர்கள் எப்படி ஊழலில் தலைக்கிறார்கள் அப்படிங்கிறதும், குறிப்பாக அவங்களுடைய பசங்க, கிட்ஸ், குழந்தைகள், ஆட்சியாளருடைய, அமைச்சர்களுடைய, அதிபர்களுடைய, அந்த நாட்டோட பிரதமருடைய மகன்கள், குழந்தைகள்லாம் எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ வெளியில் வந்துச்சு. அதே நேரத்தில் சாதாரண அன்றாட மக்கள் இந்தியா மாதிரி வறுமையில் வாடிக்கிட்டு 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அல்லுப்பகல் கஷ்டப்படுகிற நேரத்தில், இதே சமயத்தில் ஆட்சியாளர்கள் எப்படி செல்வ குளிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வைரலாகி ஒரு அதிருப்தியை உருவாகிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் தான் இது இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் இந்த சமூக வலைதளங்களை இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. அதையே காரணமாக வச்சுக்கிட்டு இந்த நேபாள அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா 26 சமூக வலைதளங்களை முடக்குச்சு. இதை எதிர்த்து கடந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா மாணவர் மத்தியில் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. இதில் துப்பாக்கி சூடு நடத்தி 19 மாணவர்கள் இறந்து போனாங்க. அதை காரணமாக காட்டி தான் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு, அந்த நாட்டு பார்லிமெண்ட்லேருந்து அதிபருடைய வீடு அனைத்தும் தாக்கப்பட்டு, இன்றைக்கி அந்த முன்னாள் பிரதமருடைய மனைவி இந்த மாதிரி அவங்களுடைய வீடு தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதும், இன்றைக்கி இராணுவ ஆட்சி கைக்குள்ளே வந்ததாகவும், நேபாளோட பார்லிமெண்ட் முற்றிலும் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டோட பிரதமர் சர்மா ஒலி ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான 3 சொல்கிறாங்க. அந்த நாட்டோட நிர்வாகம் ரொம்ப மோசமாக போனது, அதே மாதிரி தேர்தலில் ஊழல், அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் லஞ்சம், விலைவாசி உயர்வு, எல்லாம் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட நேபாளில் 8 லட்சம் நேபாளிகள் உலகம் முழுவதும் வேலை பார்த்துக்கிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே கூட பார்க்கலாம், நேபாளிஸ் கூர்காலாம் வேலை பார்ப்பாங்க, நிறைய வீட்டு வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரே ஒரு இது என்ன வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, இந்த சமூக வலைதளம் மூலம் தான் தன்னுடைய சொந்த பந்தங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுகிறது. அதையுமே இந்த நாட்டு அரசு தடை வச்சுள்ளதான் மக்கள் வீதியில் இறங்கி போராடினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதில் சைனா, யூஎஸ் அவங்களுடைய ரோல் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்து அந்த நாட்டில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நேபாளில் இதுக்கு முன்னாடியுமே 2-3 முறை இந்த மாதிரி மக்கள் புரட்சிலாம் ஏற்பட்டிருக்கு. 2003-4 அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய
அந்த மன்னர்கள் வந்து சுட்டு கொன்னதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு 18 பேர்கிட்ட இறந்தாங்க அப்படிங்கிறதையும் நேபாளில் வந்து பார்க்க முடிகிறது. 2015 தான் அந்த நாடு வந்து ஒரு புதிய கான்ஸ்டியூஷன் உருவாக்குச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு இந்து நாடாக இருந்துச்சு. அதை வந்து இந்துங்கிற அந்த வேரை மாற்றி அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ எப்பயுமே வந்து ஆட்சியாளர்கள் எப்பயுமே ஊழல் பண்ணிக்கிட்டு மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி தான் வந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலாம் பார்க்கல. ரொம்ப குறிப்பாக வந்து அந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு கால்வாயில் தூக்கி எறிகிற செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. நேற்றுல ராஜாவாக இருந்தது இன்றைக்கி ரோட்டில் வந்து ஜீரோவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அந்த துப்பாக்கிச்சூடு தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அதாவது பல நாள் பொறுமைக்கு இருந்தது வெடிமலை மாதிரி மக்கள் வெடித்து குதிப்பு எழுஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதே சினாரியோ தான் நேபாளில் நடந்த எல்லாமே தான் வந்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஆட்சியாளர்கள் ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்தலில் முறைகேடு, அங்கே நேபாளில் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனையும் இங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று சமூக வலைதளங்கள் எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஏன் இந்த மாதிரிலாம் புரட்சிகள் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அமைதி நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தான் இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்டையுமே வந்து கோபம் எல்லாமே தான் இருக்குது. அதோட இதுதான் வந்து வெளிப்பாடு தான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நாம் வந்து இதே 19 பேர் சுட்டு கொண்டதுக்கு இன்றைக்கி நேபாளில் வந்து கொதிச்சு எழுந்திருக்கு. இதே நேரத்தில் 2018 ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடில் அப்பாவி பொதுமக்கள், அன்ஆர்ம்டு பீப்புள், அதாவது நிராயுதபாணியான மக்களை வந்து காவல்துறை வந்து சுட்டு கொண்டுச்சு. 13 பேர் இறந்து போனாங்க. இன்ன வரைக்குமே அதற்கான தீர்வு கிடைக்கப்படவில்லை. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படிங்கிற இருவர் வந்து லாக்அப் மரணத்தில் இருந்தாங்க. அதுக்கு தீர்வு கிடைக்கல. சமீபத்தில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞர் திருபுவனத்தில் அடித்து கொல்லப்பட்டார். அதற்கெல்லாம் நீதி கிடைக்கவே இல்லை. அப்பையும் இந்த மாதிரி ஸ்டெர்லைட்லேருந்து அஜித்குமார் வரைக்கும் நாமளும் வந்து என்ன செய்கிறோம், கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு சமூக வலைதளங்களை ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டெர்லைட்டு ஃபயரிங் அப்படின்னு தான் போடுற மொழியை இந்த மாதிரி யாரும் போராடுறதில்ல. அது காரணம் என்ன அப்படின்னா தமிழர்கள் குறிப்பாக இந்தியர்கள் வந்து தான் வீட்டுக்கு தீ பிடிக்காத வரைக்கும் பக்கத்து வீடு எப்படி போனால் என்ன, அந்த வீட்டில் என்ன இருந்தாலும் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்பு தான். ஆனால் எதை இருந்தாலும் சரி எதையுமே நெடுநாட்களுக்கு நீட்டிக்க முடியாது. மக்களுடைய கோபம் மாத்திரமும் ஒரு நேரத்தில் வெடிச்சிச்சுன்னா அது ஸ்ரீலங்காலேயும் பங்களாதேஷ்லேயும் நேபாள்லேயும் வெடித்தது மாதிரி இந்தியாவிலையும் வெடிக்கும். அதனால் ஆட்சியாளர்கள் எப்பயுமே மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ச்சி முடிஞ்ச அளவு நேர்மையான ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அவர்கள் தப்பிக்கலாம். இல்லைன்னா நேபாளில் நடந்தது கண்டிப்பாக இந்தியாவில் போபால்லையும் நடக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.